கவர்னர் சர் கே.வி. ரெட்டி என்பவர் பெரியாரை பற்றி கூறும்பொழுது, வாழ்க்கையில் பயம் என்றே என்னவென்று தெரியாதவர் என்பார். பெரியார் பெரும் செல்வராக இருந்த காலத்திலும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திய பெரியார், சிறுவனாக இருந்த பொழுது பெரியாருடைய அண்ணனுக்காக தந்தையிடம் பணம் கேட்டாராம். ஏன் இப்படி ஆடம்பர செலவு செய்கிறீர்கள் என்று கேட்டு கண்டித்ததை தந்தையாரிடம், என்ன செய்வது, உங்கள் தந்தை வண்டிக்காரர், என் அப்பா வண்டிக்காரர் என்றாராம். திராவிட நாட்டில் பழங்காலத்தில் சாதி பிரிவுகளை காண முடியாது. சாதி பிரிவை இந்நாட்டில் ஏற்படுத்தியவர் ஆரியர்கள் தான் ஆவார்கள் என்பார்கள் பெரியார். சாதி பிரிவின் அடித்தளம் பிறப்பினால் உயர்வதால்வு என்பார். சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. 1923 சேரன்மாதேவியில் தொடங்கப்பட்ட தேசிய கல்வி நிறுவனத்தின் பெயர் தமிழ் குருகுல வித்யாலயா. இதை துவங்க கானாடு காத்தான் செட்டிநாடு வள்ளல் திரு ஆர் சண்முகம் செட்டியார் என்பவர் 30 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 3000க்கு வாங்கி கொடுத்தார். கல்வி நிலையத்தை துவங்கியவர் வாவேசு ஐயர். இவர் இந்த குருகுலத்திற்கு பண உதவி வேண்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு விண்ணப்பித்தார். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ராஜகோபாலாச்சாரியார் கமிட்டி தலைவராகவும் காரியதரிசியாக பெரியாரும் சந்தானம் அவர்களும் இருந்தார்களாம். வாவேசுவின் கோரிக்கையை ஏற்று குருகுலத்திற்கு முதலில் 5000 கொடுக்கப்பட்டது. பின்பு 5000 பெறப்பட்டது. சேரன்மாதேவி குருகுலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பிற்காலத்தில் விளங்கிய ஓ.பி. ராமசாமி செட்டியாரின் பிள்ளையும் மாணவராக இருந்தார். அதாவது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். குருகுலத்தில் பார்ப்பன மாணவர்களுக்கும் பார்ப்பன அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனியாக உணவு வழங்கப்படுகிறது என்று கூறி ஓமந்தார் பிள்ளையும் கூறினாராம். ஓமந்தோராரும் தன் பிள்ளையை இதை பற்றி ராமசாமியிடம் ஈவேராவிடம் பார்க்க சொன்னார். குருகுலத்தில் ஜாதி பிரிவு இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. பின்பு மீதி பணம் 5000 குருகுலத்திற்கு தரக்கூடாது என்று பெரியார், ஈவேராவும் வரதராஜனாவிடம் முடிவு செய்தார்கள். சேரன்மாதேவியின் ஆய்வுக்குழுவின் முடிவு வெளியானதும் மறுநாளே மீதி பணம் 5000 யாருக்கும் தெரியாமல் சந்தானம் அவர்களிடம், அதாவது துணை காரியதரிசி அவர்களிடம் வாவேசு ஐயர் வாங்கி சென்றார். குருகுலம் நடத்த காங்கிரசாரிடம் இந்த பெற்ற பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. தந்தை பெரியாரும் வரதராஜையும் தலைவராக கொண்டு பார்ப்பனை வளர்ச்சிக்காக இந்த குருகுலத்தை அடியோடு வளர்த்தியோட கங்கணம் கட்டி கொண்டனர். வாவேசு ஐயர் இக்கொள்கையை ஒப்புக்கொள்ளவில்லை. ஐயரின் கொள்கை நாடெங்கும் கண்டிக்கப்படுகிறது. தந்தை பெரியாரும் வரதராஜும் இதை பற்றி நாடெங்கும் சென்று கண்டித்து பேசினார்கள். இக்கிளர்ச்சியை அடக்க காந்தியாரும் தலையிட்டார். குருகுலத்தில் ஜாதி பிரிவினைக்கு இடம் தரக்கூடாது, சமவந்தி உணவுதான் அளிக்க வேண்டும் என்று காந்தியாரின் கருத்தையும் ஐயர் ஏற்கவில்லை. பார்ப்பன பிள்ளைகளோடு மற்ற பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவதற்கு நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது என்கிறார். அப்படி செய்தால் குருகுலம் கெட்டுவிடும் என்று வாவேசு ஐயர் கூறிவிட்டார். குறிப்பாக பார்ப்பன பிள்ளைகளுக்கு தனி உணவு, பார்ப்பன அல்லாத பிள்ளைகளுக்கு வேறு உணவு, சாப்பிடும் இடங்களும் வெவ்வேறாகவும் வெவ்வேறு இடங்களில் பிரார்த்தனை, இதன் மூலம் ஜாதி பிரிவுக்கு ஆக்கம் செய்யப்படுவதாக இக்குருகுலத்தில் நடைபெற்றன. இப்பிரிவினை தவறு, குருகுலம் நோக்கம் மாறுபட்டது, தேசிய ஒற்றுமைக்கு ஏற்றதென்று சமபந்தி உணவே அளிக்கப்பட வேண்டும் என்று பெரியாரும் கூறினார். ஐயர் ஏற்கவில்லை.